ஆண்டவர் நீங்க அந்த பாவ மன்னிப்பு கொடுக்காதீங்க, உலகம் தான் அந்த பாவ மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்ற இந்த சமுதாயத்துல அந்த யூடியூபர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஓகேவா? அதோட எதுக்கு அந்த குழப்பம் தெரியல. ஓகே, ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து அதிக பேர் வந்து அடிக்கிறாங்க, அடிச்சு ரத்த சாட்சியம் மறிக்கிறாங்க, நடக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஓகேவா? அது ஒரு கண்டென்ட்டா போடுங்களேன். ஓகேவா? அதை பார்க்கலனாலே சரி, அது ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிறிஸ்தவனை போடுங்க, அதை பத்தி பேசுங்க, அது வந்து வைரல் ஆக்குங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து இந்தியாவில வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதை விட்டுட்டு நம்ம போடுறாங்க, இந்த போட்டுக்கர் வந்து சரியில்லை, அந்த போட்டுக்கர் வந்து சரியில்லை. ஓகேவா? நீங்களே சரியில்லை நான் சொல்றேன். ஓகேவா? அதனால வந்து மற்றவர்களை பத்தி குறை சொல்றதுக்கு முன்னாடி ஊழியம், கிறிஸ்தவர்கள் ஊழியம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அந்த ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க பாதிக்கப்படுறாங்களே சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு துப்பு இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து போராடி அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஜஸ்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவர்களை வந்து தலைக்கருவா பேசுறதுக்கு வந்து இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. அதே ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல எத்தனை கிறிஸ்தவர்களுடைய சபையை இடிச்சிருக்கிறாங்க. அந்த சபையோட லிஸ்ட்டுக்கு பண்ண சொன்னதுலாம் யாரு இடிக்கிறாங்க, எந்த எந்த மதத்தினர் வந்து அந்த சபையை வந்து நடத்த விட மாட்டேங்கிறாங்க, எந்த கட்சிக்காரங்க வந்து அந்த சபையை நடத்த விட மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா போடுறது இல்லை. கிறிஸ்தவர்கள் வந்து பாஸ்டர் வந்து இந்த சபையில நடத்துறாங்கன்னா அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்றது அந்த ஒரு கண்டென்ட்டை போறதுக்கு மட்டும் அப்படியே அந்த பணம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிற வரைக்கும், அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிற வரைக்கும் அவங்க வந்து அவங்கள விட மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்காக எந்த ஒரு உதவி பண்றது இல்லை. ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து அடி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நண்பனா வந்து அவங்களுக்கு வந்து நிக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு ஒரு போதகரை வந்து தலைகுறைவா அவங்க ரத்தத்தை உயிர் வரைக்கும் ரத்த காட்டிட்டு மாரி அவங்கள ஊடகத்துல. ஓகேவா? அதை நம்ம கேட்டேன்னா வச்சுக்கோ, நீ என்னப்பா பெரிய களத்துல இறங்கி அப்படியே பேசுறியா அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? என்னால பேசதான் முடியும், உங்களால செயல இறங்க முடியும். ஓகேவா? நீங்க யூடியூப் வச்சுக்கிறீங்க, ரெகுலரா வீடியோ போட்டுங்கிறீங்க, அதனால வந்து அது வந்து உங்களால செயல்படுத்த முடியும். நீங்க செயல்படுத்தணும்னு நினைச்சா செயல்படுத்த முடியும். அதை விட்டு கிறிஸ்தவர்கள் வந்து இந்த தலைவர்களா பேசிக்கணும். அது வந்து ஒரு அமைப்பு வராங்கன்னா அந்த அமைப்பை வந்து தலைவர்களா பேசிக்கிறாங்க. ஓகேவா? அமைப்பு வந்து தவறான ஒரு அமைப்பா இருந்தா அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதை விட்டுட்டு வந்து பப்ளிஷ் பண்றது இதுதான் எவ்வளவு தவறான விஷயமா இருக்குது. ஓகேவா? அப்படி அவர் அந்த தவறை பண்ணியிருந்தாருன்னா ஆதார ரீதியமா அது வந்து பப்ளிஷ் பண்ணுங்க. ஓகேவா? அது தவறே இல்லை. அதோட அவர்கிட்ட கேட்டு பர்மிஷனோட நீங்க